வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு மாதிரி கர்வாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பேங்கிள் வச்சு தான் நான் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. மற்றபடி ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். டிஃபிகல்ட்டாக நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு 2 டேஸில் இந்த ஒர்க்கை நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸ்க்கு இது ஒரு சின்ன டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பிகினர்ஸாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசைனர் ப்ளவுஸை விட டுட்டோரியல் வீடியோவும் டீச்சிங் வீடியோவும் தான் உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன டிப் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 3 லைன் ஜரி இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நெக் போட போகிறீங்கன்னா 2 லைன் போட்டுக்கோங்க. இல்லை ப்ராடாக தெரியணும் அப்படின்னா 4 லைன் போட்டுக்கலாம். மேலே வந்து தான் நான் 3 லைன் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் வந்துட்டு 2 லைன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கர்வ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்கேன். ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் பீட்ஸ் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதனுடைய நெக்கு உள்ளே வந்து ஓப்பனில் வந்து நம்ம கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய ஃபுல் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது முடிஞ்சால் அதனுடைய ஃபோட்டோஸும் பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு உங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கமெண்டில் ஐடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து இதில் எந்த ஃப்ளார்ஸு பெரிய மோட்டிவ்ஸ்லாம் எதுவும் கொடுக்காம ஜர்தோசி ஒர்க் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம நம்ம பீட்ஸு டிஃப்ரெண்ட்டான பீட்ஸு டிஃப்ரெண்ட்டான கலரில் மட்டும் டிஃப்ரெண்ட் பீட்ஸ் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். இது வந்து ஒரு மெஹந்தி கலர் மாதிரி. பட் இது வந்து சுகர் பீட் மாதிரி ரவுண்டாக இருக்காது. கட் டியூப்லேயே ரொம்ப குட்டி கட் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது நான் என்னோடய கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ அதை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். என்னதான் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் ரொம்ப மைனூட்டான சின்ன பீஸாக இருந்தாலும் நான் வந்து இதை 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஒதுக்கி விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பீட்ஸ் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் இந்த பீட்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ரெட் கலர் தான். அந்த ரெட்லேயே வந்துட்டு இந்த மெஹந்தி கலர் மாதிரி மிக்ஸ் ஆகி கோல்டு கலர் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் இந்த கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி 2 தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதாவது நம்மளுக்கு லைட்டாக நம்ம சின்ன ஜர்தோசி இருக்கும் இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு எம்போசிங்காக தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இதில் வந்து பீட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா கோல்டு கலரில், அந்த பீட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஜர்தோசியை வந்துட்டு எம்போசிங்காக கொடுக்க போகிறேன். சும்மா ஒரே ஒரு பீடு மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த கேப் இருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்லாண்டிங்காக தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக் ஃபுல்லாக அந்த ஜர்தோசி வைக்க போகிறோம். சேம் அந்த கேப் மட்டும் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கிராஸ் ஃபில்லில் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். நம்ம எப்பயுமே ரொம்ப கிராஸாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக எடுத்து இப்போ ஒரு பீடு 2 பீடு அந்த மாதிரி வச்சு தான் கொண்டுட்டு வரணும். நம்ம மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக்கே அப்படி தான். இந்த மாதிரி கிராஸாக எடுத்துருவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒன்றா வச்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து கொண்டுட்டு போயிடலாம். இப்போ அந்த ஜர்தோசியோட லைன்லேருந்து அப்படியே கொண்டு வரலாம். இப்போ ஒரு 2 ஜர்தோசி வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா அதில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது எம்டியாக ஒரு த்ரெட்டு கொண்டு வந்துட்டு எகெயின் வந்து இன்னொரு லைன் பீடில் கொண்டுட்டு வரலாம்.
மேக்ஸிமம் இதில் வந்து 3 அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் அதே ஒர்க்கு தான். எகெயின் வந்து எம்டி த்ரெட்டை கொண்டு போயிட்டு மறுபடியும் பீடில் கொண்டு வந்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பீட் தான் இதில் வந்து வச்சு அட்டாச் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதே மாதிரி 3 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் அந்த ஜர்தோசி கம்ப்ளீட் ஆக வரைக்கும் அந்த நெக்லைன் பூட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நம்ம இதே மாதிரி எம்டியை மேலே கொண்டு போயிட்டு மேலே இருந்து மறுபடியும் பீட்ஸில் கொண்டு வந்துக்கலாம். அந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. சேம் ஒர்க் தான். இதுவே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 லைன் வந்துட்டு சேம் இது வந்து ஸ்ட்ரைட்டில் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபேன்சியாக வந்து நம்மளுக்கு கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க கேட்குற டிசைன் அப்படியே நம்ம வந்து போடுற மாதிரி இருக்குது. இதுவே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியாக இருந்தால் நம்ம என்ன மாதிரியான ஸ்டிச்சஸும் வந்து அந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக நம்மளுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் மேக்ஸிமம் எல்லாருமே நம்மளுக்கு ஆன்லைனில் எடுத்து தான் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்லைன் ஃபுல்லாக சேம் இதே ஒர்க்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய லுக்கை காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பீட்ஸ் நான் ஆல்ரெடி அந்த ஒரு மெஹந்தி கலர் பீட்ஸ் எல்லாம் வச்சு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இது வந்து 18 நம்பர் 18 தான் எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயின். ஸோ அதை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் நார்மல் த்ரெட் வச்சு. ஸோ இது எப்பயும் போல் தான் நம்ம வந்து ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் பண்ணுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக. புதுசாக பார்க்குறவங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தெரியும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் கூட ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கீழே கொண்டு வந்துட்டு லாக் ஸ்டிச் போடுவோம். பட் இது அது கூட போட மாட்டோம். அப்படியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு கொண்டு போயிடுவோம். மறுபடியும் அங்கேருந்து எடுத்து அடுத்த ஸ்டோனுக்கு இந்த மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போய்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம பீட் அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த போட் நெக் மேலே மட்டும்தான் இந்த மாதிரி பீட் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து அந்த டிசைன்ஸுக்கு கொடுக்க மாட்டேன். ஸ்டோன் செயின் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதே பீடை வந்துட்டு ஸ்டோன் செயினுக்கு மேலேயும் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு மேலே நம்ம ஸ்டோன் செயின் வைக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி கேப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி பார்க்குறதுன்னு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோன் மட்டும் எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டோன் எக்ஸ்ட்ரா விட்டால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருதான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வச்சோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே அந்த ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படியே இங்கேருந்து அதாவது ப்ளவுஸோட லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். பட் ஒவ்வொரு கர்வுக்கும் நம்ம கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அந்த கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். இது மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கர்வில் கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி நம்மளுக்கு அந்த பட்டன் ஹோல் யூஸ் பண்ணுறது, நார்மல் ஸ்விங் த்ரெட், இது எல்லாமே சேம் அதே மாதிரி தான். எதுக்கும் உங்களுக்கு ஒரு கர்வ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டிடுறேன்.
ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அப்படியே அந்த இடத்துல எண்டு நாட் போட்டுட்டு லைட்டாக அது திரும்பாத மாதிரிக்கு எண்டு நாட் போட்டுக்கலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதை ஒரு ஷார்ப் எட்ஜாக வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். த்ரெட் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்லிப் ஆகுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி நம்மளுக்கு சேம் அதே ஸ்டிச்சஸ் தான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டோனுக்கு இடையில வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது வந்து சேம் ஸ்டிச்சஸ் தான். ஸோ சேம் இந்த நம்ம கர்வ் இருக்கு இல்லையா, கீழே நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ பீட்ஸும் வச்சு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு, அதாவது ஒரே ஒரு நம்பர் 4க்கு இடையில 2 சுகர் பீடு இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். பட் அது வைக்கும்போது கொஞ்சம் நம்ம பர்ஃபெக்டாக 2 பீடு அந்த மாதிரி வைக்கலாம். இன்னொரு ஐடியாவும் இருக்குது, அதாவது ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 4, மறுபடியும் ஒரு சுகர் பீடு அப்படி கொடுத்து வச்சாலும் நம்மளுக்கு அது நகராது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு அது மாதிரி வச்சு காட்டுறேன். மேபி ஸ்லீவில் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதில் வச்சு காட்டுறேன் கண்டிப்பாக. சேம் இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வைக்க போகிறோம். ஒரு சுகர் பீடு, 2 சுகர் பீடு, ஒரு நம்பர் 4, மறுபடியும் 2 சுகர் பீடு அந்த மாதிரி. ஸோ அதை ஃபுல்லாக வச்சாச்சு. மறுபடியும் வந்துட்டு சுகர் பீட் லைன்ஸும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். நம்பர் 3 வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அது அப்படியே 2 சுகர் பீட்ஸாக கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ சேம் இது வந்து ரொம்ப ஷார்ட் டர்ன்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. மற்றபடி அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நம்ம வேறு மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம இதனுடைய ஸ்லீவில் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து பேக் நெக்கில் லைட்டாக அதனுடைய டச் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது அப்படியே எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் போடும்போது கொஞ்சம் லைட்டாக நூல் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, பட் நீட்டாக போட்டுடுங்க, இல்லைன்னா விலகிக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா புட்டாஸும், அதாவது எல்லா ஃபிட்டிங் ஸ்டோன்லேயும் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அதனுடைய ஃபைனல் லுக் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனுடைய ஃபைனல் லுக் இது கிடையாது. இதோட சென்டரில் வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். நெக்லைனும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். பட் இதனுடைய சென்டரில் சும்மா லைட்டாக ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி போட போகிறோம். அங்கங்கே அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி போட போகிறோம். அதோட கம்ப்ளீட் பண்ண டிசைன் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு இதோடைய ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லீவில் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதோட கம்ப்ளீட் லுக் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.